மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நடிகை ரோஹிணி அவங்க இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிறாங்க. பெண்களுடைய கதாபாத்திரங்கள், பெண்கள் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, உண்மையிலுமே சினிமாவில் வேலை செய்கிற பெண்களுக்கான சுதந்திரம், பாதுகாப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மேம், நீங்களே கூட உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்த்தப்போ ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, நிறைய எக்ஸாஜரேட் பண்ணி நடிக்க வேண்டிய கட்டங்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்குது. மலையாளம் சேனல் ஒன்றுக்கு நீங்கள் கொடுத்துருந்த இன்டர்வியூ பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு ஓகே ஆக்டராக இருந்து ஒரு குட் ஆக்டராக மாறினதுக்கான ஒரு சின்ன ரீசன் சொல்லணும்னா அந்த ரியலிஸ்டிக் ஆக்டிங் எனக்கு இருக்குது, அதை நான் வந்து மலையாளம் சினிமாவில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த எக்ஸாஜரேஷன் ஏன் இங்கே தமிழ் சினிமாவில் அவ்வளோ தேவைப்படுது? ஆக்சுவலி வந்து நம்மளுடைய சினிமா பாணி, நடிப்பு பாணி வந்து நம்மளுடைய நாடகத்திலேருந்து வந்தது. முதல்ல நீங்கள் ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நாடகத்திலேருந்து வந்தவங்க. இப்போ நாடகத்தில் இப்போ கூட நான் நாடகத்தில் நடித்தாலும் கூட சினிமாவுடைய நடிப்பு நாடகத்துக்கு அரங்கத்துக்கு ஏற்புடையது கிடையாது. அங்கே வந்து நம்ம அந்த அளவுக்கு சட்டிலிட்டியோடு நடிக்க முடியாது. ஏன்னா அங்கே க்ளோஸ்அப்னு கிட்ட வந்துடுவாங்க. சினிமாவில் அரங்கத்தில் அப்படி நடிக்க முடியாது. ஸோ அப்படி அங்கேருந்து வந்தபோது ஒரு விதமான ஒரு சின்ன மேல் ஸ்ருதியில் தான் நடிப்பு. ஸோ அதிலிருந்து இயங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பொதுவாகவே நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டில் பேசும்போதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவோம். கேரளாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு அந்த அந்த ஏரியாவுக்கும் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அந்த பாஷைக்கு இருக்கிற ஒரு விதமான ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் வந்து பிஹேவியர் பேட்டர்ன் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. பட் சினிமாவுக்கு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருந்தது, இப்போ இல்லை. இப்போ தான் ரியலிஸ்டிக் அப்படின்ற இடத்துக்கு ஒரு பருத்தி வீரன் மாதிரியான டைம்லேருந்து சேதுலேருந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்க்கணுன்னா எங்கள் பாலாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த ரியலிஸ்டிக் வந்து முதல்ல ரொம்ப கேட்டுக்கிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணது வந்து கமல் சார். அந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் வேணும் அப்படின்றது பாலு மகேந்திரா சார் இல்லைன்னா மகேந்திரன் மாதிரியான டைரக்டர்ஸ் தான் அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் கூட வந்து அடித்தளம் என்ன சொல்லணும்னா மலையாள சினிமான்னு தான் சொல்லணும். கமல் சார் கூட நிறைய மலையாள படங்கள் பண்ணி ஆக்டர்ஸோட டைரக்டர்ஸோட அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு கலவையாக அண்ட் ஆல்சோ ஹி தாட், எதுக்கு நம்ம அவ்வளோ மிகைப்படுத்தப்படணும், இட் ஷுட் பி ரியல். இல்லை, நம்ம பார்க்கும்போது நிஜமாக நம்மளை நம்ப வைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அந்த நடிப்பு இருக்கணும் அப்படின்னா அங்கே தான் நம்மளை கொண்டு போகணும் அந்த நடிப்பு அப்படின்றது. ஸோ இப்போ எல்லாம் வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாரும், அதை ஒத்துக்கிறாங்க டைரக்டர்ஸ், வேணும்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த நடிப்பு அப்படின்றதுல ரொம்ப ரியலிசம் வந்திருக்குது அப்படின்றீங்க. ஆனால் இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஜெனராசிட்டின்றது கூட ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில இடங்களில் இந்த காதல் அப்படின்லாம் வர்றப்போ ரொம்ப பைத்தியமாகவே காதலிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அப்படிலாம் நடந்துருமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிடுறோமோ, இந்த மாதிரி சினிமா கதைகள் ரொம்ப அதிகமான எக்ஸாஜரேஷனோடு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இல்லை, சினிமா வந்து லார்ஜர் தென் லைஃப், அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கிற மன போராட்டங்கள் அந்த மனுஷனுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அது வெளியே காமிக்காமல் போகலாம். இப்போ வந்து ஒரு சின்ன தோல்வி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, அங்கே வந்து அது சரியாக நடக்கலை அப்படின்ற போது வெளியே காமிக்காமல் இருக்கலாம். ஆனால் மன போராட்டம், மனதுக்குள்ளே நடக்கிற அந்த டிசப்பாயிண்ட்மெண்ட், அதனால் ஏற்படுகிற வேதனை, அதெல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம உணர்த்தணும் அப்படின்னு வரும்போது, இல்லைன்னா ஒரு காதல், ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஏற்படுற அந்த காதல் அப்படின்ற உணர்வு நம்மளுக்கே ரொம்ப நல்லா தெரியும். எப்படி இருக்கும், தூங்க முடியாது, வேறு எதுவுமே பேச தோணாது, அதே நினைப்பாக இருக்கும். அப்படின்ற போது அந்த மன ஓட்டத்தை திரைப்படுத்தும் போது வந்து அது காமிக்க வேண்டிய நிறைய முறைகள் இருக்கு இல்லையா. ஒரே முறையில் சொன்னால் நீங்கள் வந்து பழசே சொல்கிறீங்க அப்படின்னுவீங்க, புதுசாக சொன்னால் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க, கெடுக்குறீங்க அப்படின்றீங்க. ஸோ
பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் எக்ஸாசரேட்டட். சில இடங்களில் எக்ஸாசரேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த மன ஓட்டத்தை உண்மையாக சித்தரிக்கணும்னு நினைக்கிற எந்த டைரக்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் அ ரைட்டர் அந்த மைண்டுக்குள்ளே நடக்கிற ஹார்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த பொதுத்தலங்களில் பார்க்கும்போது ஒரு பெண் அவங்க வந்துட்டு படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, திருமணம், அவங்களுடைய குழந்தை, இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை கட்டி அமைக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்மளுடைய சமூகம் நிறையா வகுத்து வச்சிருக்குது. இதை வந்து நிறைய படங்கள் வந்து காட்சிப்படுத்துது. ஒரு ஆணோட வாழ்க்கையை பற்றியும் பெண்ணோட வாழ்க்கை, குடும்ப அமைப்பு, இதை பற்றியெல்லாம் காட்சிப்படுத்துது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா ஆட்டோகிராஃப் படம் வந்தது, பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. எல்லாருமே அந்த படத்தை பற்றி பேசினாங்க, கொண்டாடினாங்க. இதே மாதிரியான ஒரு படம் ஒரு பெண்ணை வந்து மையமா வச்சு எடுத்திருந்தா அதுக்கான மதிப்பு என்னவா இருந்திருக்கும், அதனோட ரெஸ்பான்சஸ் என்னவா இருந்திருக்கும்? இல்லை, அது ட்ரை பண்ணாமல் நம்ம என்னவா இருந்திருக்கோம் அப்படின்னு ஹைப்போதட்டிக்கலாக ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? அதை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை தமிழ் சினிமாவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த பூங்கிற ஒரு படம் கூட வந்தது. அது வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய முன்னாள் காதலை வந்து நினைச்சு பார்க்குற மாதிரியான ஒரு கதை வந்து பின்னப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கான ஒரு வரவேற்போ இல்லை அந்த கதையை வந்து யாரும் பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணவே இல்லை. இல்லை, பூ வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலி. வேறு காரணங்களுக்காக வந்து அந்த படம் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆட்டோகிராஃப் அளவுக்கு வந்து அந்த படம் ஓடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா வந்து அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அது மேஜர்லி பிகாஸ் ஆஃப் தி எழுத்தாளர் தமிழ்செல்வனுடைய கதைகள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் இயங்கும். ஸோ அதை வந்து தைரியமாக எடுத்து பண்ணார் சசி. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆட்டோகிராஃப்னு லைக் ஐ செட், ஒரு ஆண் வந்து 2 பேரை காதலிக்கிறாரு, 3வது ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா ஒத்துக்கிற நம்மளுடைய மனநிலையை வந்து கொண்டு வந்துட்டாங்க, எல்லாருடைய மனநிலையும் பெண்களுக்கு உட்பட. பட் ஆனால் அதே படத்தில் வந்து மல்லிகா கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த மல்லிகா கேரக்டர் கூட அப்படி தானே, இவரை காதலிச்சது ஆனால் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இயல்பாக வா 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 அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு காப்பி வாங்கிட்டு வான்னு புருஷனை அனுப்பிச்சிட்டு அப்படின்ற போது அந்த பக்கமும் காமிச்சிருக்காங்க. பட் அதை வந்து மையப்படுத்தி கதைகள் எடுக்கிற அளவுக்கு தைரியமும் அதை பார்க்குற அளவுக்கு வரவேற்பும் வந்து நம்ம சூழலில் கிடைக்கணும். கண்டிப்பாக.